ஹீமோஃபிலியா இஸ் a disease is caused by the problem of blood clotting தான் வந்து சொல்கிறாங்க. இதோட டெஃபினேஷன் வந்து இது இன்ஹெரிட்டன்ட் டிஸார்டர் which is blood அதுக்கப்புறம் வந்து which blood does not clot normally அப்படின்னு சொல்லி இன்சிடென்ட் வந்து ஹீமோஃபிலியா ஏ இஸ் அஃபெக்டட் அதுக்கப்புறம் வந்து 1 in 5000 மேல் பர்த்துக்கும் அதுக்கப்புறம் வந்து 400 ஃபீமேல் பர்த்துக்கும் இருக்குது. ஹீமோஃபிலியா ஏன்னு சொல்கிறாங்க. மொத்தம் வந்து எத்தனை டைப்னா மொத்தம் வந்து பி டைப் 3 டைப் இருக்குது. ஹீமோஃபிலியா ஏ வந்து இது வந்து ஃபேக்டர் 3 வந்து அஃபெக்ட் ஆகுறது. ஹீமோஃபிலியா அதுக்கப்புறம் வந்து பி வந்து அதுக்கப்புறம் ஃபேக்டர் 9 அஃபெக்ட் ஆகுறது. ஹீமோஃபிலியா அதுக்கப்புறம் சி வந்து ஃபேக்டர் 11 அஃபெக்ட் ஆகுறது. இந்த காசஸ் ஆஃப் த மியூட்டேஷன் விச் சேஞ்சஸ் இட் ப்ரொவைட் டு த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த கிளாட்டிங் ஃபேக்டர் டு த ப்ரோட்டீன் ஃப்ரம் த கிளாட்டிங்காக இருக்குது. ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் மேல் செக்ஸ் அதுக்கப்புறம் மேல் செக்ஸாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து மெலிக்னன்சி அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னன்சி அக்யூட் அதுக்கப்புறம் வந்து அக்யூட் இம்யூன் டிஸார்டர் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ட்ரக் இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப காசு ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பேத்தோஜெனிசிட்டி வந்து எப்படி நடக்குதுன்னா ஆக்டிவேஷன் ஆஃப் த கொயாகுலேஷன் இட் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் தி சர்க்குலேஷன் ஆஃப் த த்ரோம்பின் அதுக்கப்புறம் ஆர்கன் ஃபெயிலியர்னால இந்த பிளட் வெசல்ஸ் வில் பி த ஃபைப்ரினோஜன் வந்து ஒழுங்காக இல்லாமல் இது கிளாட் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஃபைப்ரினோலைசிஸாக இருக்குது. கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து லார்ஜ் அண்ட் டீப் டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஜாயிண்ட் பெயின் ஸ்வெல்லிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிளட் யூரின் இருக்கும், பிளட் ஸ்டூல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நோஸ் ப்ளீடிங் இருக்கும். ஹெவி ப்ரோலாங் பீரியடாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து இன்டர்னல் ப்ளீடிங் வந்து நடக்கும். டயக்னோசிஸ் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு இருக்குது, கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் இருக்குது, ஆக்டிவேட்டட் பார்ஷியல் த்ரோம்போபிளாஸ்டின் டெஸ்ட்னு இருக்குது, ப்ரோத்ரோம்பின் டெஸ்ட் இருக்குது, ஃபைப்ரினோஜன் டெஸ்ட் வந்து இருக்குது. இது வந்து ஃபைப்ரினோஜன் டெஸ்ட் இருக்குது, ப்ரோத்ரோம்பின் டெஸ்ட் இருக்குதா. ஃபைப்ரினோஜன் டெஸ்ட்னா வந்து ப்ரோத்ரோம்பின் டெஸ்ட் பார்ப்பாங்க, ஃபைப்ரினோஜன் டெஸ்ட் வந்து பார்ப்பாங்க கிளாட்டிங்காக இருக்குது. மேனேஜ்மெண்ட் வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அசிமர் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஃபைப்ரின் செலெக்ஷன் வந்து ஃபிசிக்கல் தெரப்பி வந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து மைனர் அண்ட் மேஜர் சர்ஜரி பண்ணுவாங்க. மைனர் சர்ஜரியில் இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் வந்து இது பண்ணுவாங்க, அவ்வளோதான். மைனர் சர்ஜரியில் வந்து என்ன பண்ணுவாங்க, மேஜர் சர்ஜரி ஒரு ஜாயிண்ட் ரியாக்ஷன் அது ஸ்பெஷல் கார்டியோவாஸ்குலர் அண்ட் அப்டாமினல் அண்ட் இன்ட்ராகொரோனல் சர்ஜரி வந்து இருக்குதும். அதுக்கப்புறம் மைனர் ப்ரொசீஜர் வந்து எண்டோஸ்கோப்பி பண்ணியில் வந்து அதுக்கப்புறம் வந்து ரிமூவல் ஆஃப் தி ஸ்கின் லீஷன்ஸ் வந்து அட்டாப்சி வந்து இது வந்து கண்டென்ட் ஆஃப் த சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்னாலையும் இந்த ஹீமோஃபிலியா வருதும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பைனலில் அதுக்கப்புறம் கார்டியோவாஸ்குலரில் அப்நார்மாலிட்டிஸ் அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராக்ரேனியல் சர்ஜரி வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ட்ரீட்மெண்ட் வந்து ட்ரீட்டட் ஹீமோஃபிலியா இஸ் மிஸ்ஸிங் பிளட் ஃபேக்டராக இருக்குது. இந்த பேஷண்ட் வந்து ட்ராக் பண்ணுவாங்க. டு அவாய்ட் த பெயின் மெடிக்கேஷன் வந்து அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கணும். அவாய்ட் த பிளட் தின்னிங் மெடிக்கேஷனாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளிகேஷன் வந்து டீப் இன்டர்னல் ப்ளீடிங், அதுக்கப்புறம் டேமேஜ் ஆஃப் ஜாயிண்ட் டேமேஜாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும், அவ்வளோதான்.